நேயர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. ஓட்டோட அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு பலகாரங்கள்லாம் சுட்டுக்கின்னு எப்படிடா அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதனால் நான் இப்போவே சொல்லிடுறேன், தீபாவளி அன்றைக்கி முடியாது. இப்போவே எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கணும். எல்லோரும் சந்தோஷமாக இந்த தீபாவளியை எந்த குறையும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடணும். இந்த தீபாவளி அன்றைக்கி இந்த தீபாவளி நோன்பு வர அன்றைக்கி தான் தீபாவளி வருது. எப்பவுமே அப்படி தான் வந்துன்னு இருக்குது வருஷம் வருஷம். இந்த தீபாவளி இது நோன்பு திங்கக்கிழமை சாயங்காலம் அமாவாசை ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த எண்பி சாப்பிட்றவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்குவாங்க. சரி, அன்னைக்கு முடிஞ்சிடணும். திங்கக்கிழமை காலையில் சதுர்த்தி, சில பேர் லட்சுமி பூஜை பண்ணுவாங்க. அவங்க காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நெய்வேத்தியெல்லாம் பண்ணி சில பேர் லட்சுமி பூஜை கும்பிடுவாங்க, கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நோன்பு வச்சுக்குவாங்க. இந்த பார்னி ஒரு பொழுது இருக்கிறவங்க சாயங்காலம் 4:30 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு இலை போட்டு பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பார்னி ஒரு பொழுது முடிக்கிறவங்க திங்கக்கிழமை தான் அவங்களுக்கு நோன்பு. அவங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்குவாங்க, தீபாவளியாக வச்சுக்குவாங்க, தீபாவளின்னு நினச்சி வச்சுக்குவாங்க. மற்றபடி இந்த மாதிரி பார்னி ஒரு பொழுது இல்லாதவங்க திங்கக்கிழமை காலையில் நீங்கள் லட்சுமி பூஜை செய்யலாம். ரொம்ப விசேஷமானது. இந்த லட்சுமி பூஜை 108 காயின்ஸு வச்சுக்கின்னு ஒரு பித்தளை தட்டில் போட்டு கேட்குற மாதிரி ஒவ்வொரு போற்றியாக சொல்லி தட்டில் போட்டு மேலே ஒரு கலசம் ஒன்று நிறுத்திட்டு அதில் லட்சுமி ஆவாகனம் பண்ணி நீங்கள் 108 காசை போட்டு ஒரு பால் பாயசமோ ஏதோ இல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்து வச்சு வழிபடலாம். அதுக்கப்புறம் நோன்பு முடிஞ்சிடுச்சு. இந்த பார்னி ஒரு பொழுது இல்லாதவங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே சமையல் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த நோன்பை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் விடவே கூடாது. இது வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த அம்மனை வழிபட்டால் நம்ம நல்லா இருப்போம், சீர சிறப்பாக இருக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி சரி இந்த முறை தவறுனாலும் நீங்கள் கார்த்திகையில் நோன்பு எடுக்கலாம், தப்பு இல்லை. அதனால் இந்த இந்த நோன்பை மட்டும் இல்லையே எனக்கு என்னால் முடியாது, எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்காது. உங்களால் முடியவே இல்லைனாலும் ஒரு வெல்லம், ஒரு 5 வெல்லம் வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடச்சி கோயிலில் கற்பூரம் கொளுத்தின்னு உங்களால் முடிஞ்சதை வச்சு சாமி கும்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. இந்த தடவை இப்படி பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் அந்த மாதிரி அவள் செல்வத்தை வாரி தருவா. நம்ம இருக்கிற நிலையை விட்டு வேறு நிலைக்கு நம்மளை அழைத்து செல்வாள். அதனால் இந்த கேதாரி கௌர விரதத்தை மட்டும் விடக்கூடாது. இதில் எதுக்கு நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் பலகாரம் எடுத்துகிட்டு போகணும், எல்லாம் வரிசையெல்லாம் வச்சு போய் கொடுக்கணும் அப்படின்னு தீபாவளியில் வச்சான்னா அந்த தீபாவளி நாளில் நம்ம பொண்ணுங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்களும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கும் வீட்டில், எத்தனையோ பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வீட்டுக்கே வராது. பல விதமான பிரச்சனைகள் இருக்கும், எதோ இருக்கும். வீட்டு சொத்து பிரச்சனை, அப்புறம் மரியாதை இல்லை, அது இல்லை, இது இல்லை, எத்தனையோ இருக்கும். அதில் நம்ம பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வராது. இந்த அண்ணன் தம்பிங்களும் இந்த மாதிரி ஒரு தீபாவளி திருநாளில் ஒரு சீர் கொடுத்தா தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த நாளில் பெரியவங்க சொல்லி வழி வகுத்ததுனால இன்றைக்கி தேடிட்டு போவான். ஐயோ, அது மனசு நொந்து போனால் நம்ம குடும்பம் விருத்திக்கு வராது. அதனால் நம்ம எடுத்துன்னு போய் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அது சண்டை போட்டுன்னு இருந்தாலும் பேசாமையே இருந்தாலும் அந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு சீர் எடுத்து போய் கொடுப்பாங்க. இதை பலகாரத்துக்கு கொடுக்கணும். அது வழக்கமாக வந்துடுச்சு எல்லாருமே. இது அந்த காலத்தில் எதுக்கு ஏற்படுத்துனாங்கன்னா, நம்ம பொண்ணுங்களை விட்டுடக்கூடாது, பிள்ளைங்க இப்படியாவது அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் பார்ப்பாங்க. மற்ற நாளெல்லாம் வேலை இருக்குது, எனக்கு அது இருக்குது ஒருத்தருக்கு போக நேரம் இருக்காது. சில பேர் வீட்டில் அப்படி இருக்குது, சில பேர் எல்லாம் ஒத்துமையாக போக வர அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த வருஷம் ஒரு முறையாவது நினைப்பான், நம்ம கூட பிறந்துட்டாங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு போய் எடுத்து போய் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வருஷம் ஒரு முறையாக நினைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த தீபாவளி சீரை வச்சாங்க. அது மாதிரி அதனால் அவன் எடுத்துகிட்டு போய் அப்போ தான் கொடுப்பான். அதே போல் நம்ம எத்தனை பேர் வீட்டு வேணாலும் அக்கா தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பிங்க ஒரு சீர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதே போல் அண்ணன் தம்பிங்க இல்லாதவங்களும் ஐயோ நமக்கு யாரும் இல்லையே கொடுக்கறதுக்குன்னு ஒரு நினைப்பு. அந்த மாதிரி இல்லாதவங்க இருக்கிறவங்க யாருக்கு வேணால் நம்ம கொடுக்கலாம்.
அவங்க அண்ணன் தம்பி தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அக்கா தங்கச்சிக்கு தங்கச்சி யாருக்கு வேணால் நம்ம கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி வருது, ஒரு சந்தோஷம் வருது. பரவாயில்ல நம்மளை தேடி வந்தாங்க அப்படின்ட்டு. அதனால் இது தப்பு இல்லை. நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும், நம்மள்தான். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பண்டிகையை கும்பிட்டுட்டு எல்லாம் பொண்ணு வீட்டுக்கு என்ன தான் பகை இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையெல்லாம் மறந்துடுங்க. ஏன்னா நம்ம திருப்பியும் ஒன்றா பிறக்க போகிறதில்ல, பிறந்தாச்சு. இன்னாருக்கு இன்னார், இதுதான் பொண்ணு, இதுதான் தாய், இதுதான் அக்கா, இதுதான் தங்கச்சின்னு ஒரு வழிவகை பண்ணியாச்சு ஏற்கனவே ஆண்டவன். அதனால் நம்ம விரோதம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. எதுவுமே எடுத்துன்னு போக போகிறதில்ல, எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போக போகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு விரோதம் பகை? அவங்க பகையாளியாக கூட இருக்கட்டும். அதே போல் வீடு தேடி வந்தாங்கன்னா அந்த நோன்பு கயிறை திருப்பி அனுப்பவே அனுப்பாதீங்க. அது துரோகியாக கூட இருக்கட்டும், அவன் பாவம் செஞ்சவனா கூட இருக்கட்டும். வீடு ஏறி கொடுத்துட்டாங்களா, நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கிங்க. அதனால் ஒன்றும் அந்த கோபத்தை நீங்கள் வேறு விதத்தில் காட்டுங்க. அவங்க மேலே உங்களுக்கு எதனா கோபம் இருந்தால் கூட நீங்கள் வேறு வழியில் காட்டுங்க, இந்த வழியில் காட்டாதீங்க. தயவுசெய்து இந்த நோன்பு பலகாரத்தை மட்டும் திருப்பி அனுப்பவே அனுப்பாதீங்க. அது உங்களை அப்படியே ஏழ்மை நிலையில் தள்ளிடும். ஏன்னா அந்தளவுக்கு சக்தி உள்ளவ இந்த கேதார கௌரி விரதம். அவங்க விரதம் இருந்து எடுத்துகிட்டு வராங்க, மதித்து உங்களை வீட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுங்க, வாங்கி வச்சுங்க. அதுக்கப்புறமா கூட நீங்கள் பேசாதிருங்க. நீங்கள் அங்கே அப்போதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய சண்டை பகையை காட்டிக்கிங்க. ஆனால் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும். மனசார எல்லோரும் வாழ்த்தணும், நல்லா இருங்கன்னுங்க. ஏதோ பாவம் செஞ்சு திட்டா சண்டை போடுறேன்னா அதெல்லாம் போட்டோம், விட்டுருங்க. இந்த நாளில் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லோரும் சந்தோஷமாக நல்லபடியாக இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுவோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ தெரியல, ஆனால் என்னுடைய ஒரு பயனுள்ள பதிவு போகணும் ஜனங்களுக்கு, அவ்வளோதான். மற்றவங்களுக்கு போகணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் கூட, அது சுற்றிட்டு வரும்போது இன்னொரு நாளைக்கு என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு உங்கள் கண்ணில் மாட்டும்போது பார்ப்பீங்க. அன்றைக்கி இந்த பலன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகிறதெல்லாம் அப்படி தான் போட்டுட்டு வரேன், எதுவும் பயன் இல்லாமல்லாம் போடல. அதனால் பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.